பேச்சுலர் ஸ்டைலில் சிம்பிளாக எக் ரைஸ் செய்ய போகிறேன். இது நான் எப்போ வீட்டில் தனியாக இருந்தனாக்கா ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பார்ப்பேன். நல்லாயிருக்கும் ரொம்ப. இதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணாக்கா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 4 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஏன் ஒரு ஆளுக்கு 4 முட்டை எனக்கு போதுன்றாலும் 4 முட்டை நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயும் கம்மி பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு எண்ணெய் கம்மி பண்ணிக்கோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். கூடவே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே சும்மா அப்படியே கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க அது ஒரு மாதிரி திரிஞ்சு வரும். அப்படியே லைட்டாக பெப்பரையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க ஒரு பதத்துக்கு வந்துடும். அது அந்த பொடி மாஸ் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. கரம் மசாலா கொஞ்சோண்டு, சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக, அப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர் இருக்கும்ல அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க, அது இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும்ல அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு காரத்துக்கு திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஏற்கனவே கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டிருப்போம். அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம சால்ட் திட்டமாக எடுத்து போட்டுக்க வேண்டியதான். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே லோ ஃப்ளேமில், ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும் இருக்குதுலே. அப்படியே உங்களுக்கே தெரியும் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும். அப்படியே எடுத்து அப்படியே சர்வ் பண்ணீங்கன்னா செம்மையா இருக்கும் டேஸ்ட். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேச்சுலர் மட்டும் கிடையாது, ஃபேமிலியில இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளா ஒரு 20 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் டிஷ். செம்மையா இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.